சோ டிவிகே விஜய் வந்துட்டு எந்த மக்கள் பிரச்சனையிலயும் முன் நின்று வந்து பேசல, அவர் வந்து ஒழுங்கா வரல, எதுக்கும் வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லாம இப்போ சூப்பரான ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிவிகே சார்பில் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசு ஊழியர்கள் ஆகட்டும், நிறைய செவிலியர்கள், நிறைய பேர் ஓகேவா, எல்லாருமே எங்களுடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு ஒரு ரொம்ப பெஸ்டா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பெஸ்டா பண்ணியிருக்காரு. ஸோ அறிக்கை ஒன்று நல்லா கொடுத்து இவங்களுக்கு நாங்க இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தோல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்றாங்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்திலயும் நான் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் குடும்பத்தை வந்து நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. எதுக்காக? மீதி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி நீங்க வரீங்க, ஒண்ணுமே கேட்காத விஷயத்துக்குலாம் வரீங்க. பட் இது ஒரு பெரிய இஷ்யூவா போகும்போது ரொம்ப டேஸா நடக்குது அப்படின்னும் போது ஆக்சுவலி இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னும் போது நீங்க போகல, உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு சேலரி கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை அடுத்து இப்போ திரும்பவும் லீவ் டேஸ்ல போயிட்டு அவங்க திரும்பவும் அவங்களுடைய போராட்டத்தை தீவிரமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்க வந்து எம்டியா ஏதோ ஒண்ணு பேசி அந்த நேரத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறீங்களே தவிர பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுக்கல, ஏன் முதுக காட்டி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே விஜய் அவங்களுக்கு கண்டனம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற இன்னொரு விஷயம், 2021 எலெக்ஷன்ல கரெக்டா 309வது வாக்குறுதியில நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கான பென்ஷனை நாங்க திரும்பவும் பேக் டு ஃபார்ம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம், நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல மாநிலங்களை கம்பேர் பண்ணி பேக் டு ஃபார்ம் அவங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாங்க இந்த பென்ஷனை திரும்பவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப புதுசா மாறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கர்நாடகாலையும் இந்த ஸ்கீம் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரும்போது தமிழகம் மட்டும் மாற தட்டிக்கிறீங்க, எல்லாத்துலயுமே நாங்க தான் முதன்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுலையுமே தனித்து இருக்கோம் அப்படின்லாம் சொல்ற நீங்க இந்த விஷயத்துல ஏன் பயந்து ஓடுறீங்க? எல்லாரும் ஒத்துக்கும் போது நீங்க ஏன் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இதன் சார்பில் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செம்மையான ஒரு ஹாப்பி. ஒரு கட்சியில இருந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸபிளான ஒரு விஷயம் அவங்கள போய் தாக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் முக்கியமா அரசு ஊழியர்கள் அப்படின்றது ஒரு பெரிய அச்சாணியா ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் சப்போர்ட்டா இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அவங்கதான். அவங்கள நீங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற என்னோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, டிஎம்கே தரப்பினர் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபேக்டா எல்லாரும் சொல்ற கருத்து, ஏற்கனவே வந்து எக்கச்சக்க கோடியில கடன் இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நம்ம வாங்குற ஒரு பணத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி பென்ஷன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ்ல தான் போட வேண்டியதா இருக்கே தவிர இன்கம் சோர்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு திரும்பவும் ஒரு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இன்னும் கடன் வாங்குற ஒரு நிலைமை வரும். இந்த ஒரு பாசிவ் இன்கம் நம்ம வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணா பெட்டரோன்னு சொல்லிட்டு டிஎம்கே யோசிக்கிறாங்களான்னு தெரியல. மேபி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் போராட்டம் வலுவா பயங்கர ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மௌனம் காக்குற டிஎம்கே, நாங்கெல்லாம் நிக்கிறோம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் அப்படியே ஒதுங்குற விஷயங்கள். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி பேசலாம், நிறைய குட்டியா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.